உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் 2026 குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ அதற்காக நம்மளுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்களை தொகுத்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தீபா மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இந்த 2026 இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி மேம் இருக்க போகுது? முதல்ல இந்த குரு பயிற்சி என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா சார். குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 1/6/2026 தோராயமா காலையில 11 மணி அளவில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர. உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லை, அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றத பார்த்துடலாம் சார். மேம், இந்த கோபுர கலசத்துல இருக்கிற கும்பத்தை மீன் பண்ணுவாங்க, கும்பத்தோட மீன் பண்ணுவாங்க. இந்த இப்படிப்பட்ட கும்ப ராசிக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுதுங்க? கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுக்க போகுது சார். காரணம் என்ன அப்படின்னா, கும்பம் பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதி பாத சனியில் இருக்காங்க. நாங்கள்லாம் என்ன சொல்றோம், ஆல்மோஸ்ட் 75% உங்களுக்கு முடிஞ்சிருச்சுப்பா, இன்னும் 25% தான் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்ற சொல்றோம். 25% தான் உங்களுக்கு ஸ்டில் காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்றோம். ஆனா அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, குத்தி 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 கை ஃபுல்லும் புண்ணாயிடுச்சு. இப்ப தொட்டா கூட எனக்கு முடியல, என்னால் தாங்க முடியல, நான் மொத்தமா பார்த்தீங்கன்னா லிட்டரலி நான் கான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. இப்ப சனி பாத சனி உண்மை என்னன்னா 25% தான் ஒரு கெடுபலன்களை கொடுப்பாரு. அந்த பாத சனியும் இப்ப நல்லிஃபை ஆக போறார். காரணம் என்ன அப்படின்னா, குரு பயிற்சி, குருனுடைய 9ஆம் பார்வை சனி மேல படியுது. ஆக பாத சனியாவே இருந்தாலும் நான் இவ்வளோண்டு கூட உனக்கு எடுக்க மாட்டேன் சாமி, நான் பாட்டுன்னு உன்னோட பாதத்துல சிவனேன்னு உட்காந்துட்டு இருக்கேன், நீ பாட்டு உன் வேலையை செய், என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்ல சனி வந்துட்டார். அப்ப அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைனாலும் நான் சொன்ன கதை தான், நான் ரொம்ப நொந்து போயிட்டேன், என்னால லைட்டா தொட்டா கூட தாங்க முடியல, அப்படி இருக்காங்க. சரி, அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கு மேல குரு பயிற்சி கடகம் 6ஆம் பாவம். எங்களுக்கு 6ஆம் பாவம் வர குரு என்ன சொல்லுவாங்கன்னா ரோக குரு அப்படிம்பாங்க. அப்ப ருண ரோக சத்ருஸ்தானம், கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு குரு பகவான் முடிவு பண்ணிட்டார். அப்ப கடன் இல்லாத வாழ்க்கையை எப்படி கொடுக்க முடியும்? பூர்வீகத்தில் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குன்னா வியாபாரம் பண்ணி கடன் அடைப்பேன். இல்லை நீயே வாங்கின ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா நல்ல ரேட்டு போகும், வியாபாரம் பண்ணி கடன் அடைப்பேன். இந்த பிக்கல் புடுங்கல் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவேன். இல்லை பேங்க் லோன் நீ கேட்ப, அழகாக பேங்க் லோன் கிடைக்கும், அந்த பேங்க் லோன் வாங்கி நீ கடன் அடிச்சு நிம்மதியாக வாழக்கூடிய காலகட்டம். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ்னால் நல்ல டாக்டர் கிடைப்பாங்க, நல்ல வைத்தியம் கிடைக்கும், குணமே ஆகாத நோயாக இருந்தாலும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நான் சௌக்கியமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நானே சண்டை போடுற நிலைமையில இல்லை, யாராவது என்ன சண்டை போடணும்னு நினச்சா கூட நான் ஐயோ சாமி போயிட்டு வைப்பா அப்படின்ற மாதிரி காலில் உழுந்து அனுப்புகிற பொசிஷனில் நான் இருக்கேன். பொதுவாக கும்பம் பார்த்தீங்கன்னா ஆண் ராசி, சனியினோட ராசி. தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி. வாழ்க்கையில் ஒரு முறையேனும் தொழில் செஞ்சு பார்க்கணும், அது லாபமோ நஷ்டமோ நான் கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி லைஃப்பில் இந்த ஜெயம் ரவி சார் ஒரு படத்தில் கிக் வேணும்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எப்பயுமே கிக் வேணும். புதுசாக ஒன்றுத்தில் சாதிச்சிட்டாங்க அப்படின் போது அது பிடிக்காம போயிடும். நான் திருப்பி புதுசாக ஒன்று செய்கிறேன், சாதிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாதி, இனம், மதம், மொழி அப்பாற்பட்டு ஒரு காதல் வருது பார்த்தீங்களா. ஒரு நல்ல ஐயர் பிள்ளையாக இருக்கும், வெள்ளைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஒரு முதலியார் பிள்ளையாக இருக்கும், நீக்ரோ கல்யாணம் பண்ணிக்கும். ஒரு முதலியார் பையனாக இருப்பான், நீக்ரோ பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அந்த பொண்ணு என்னை நம்புச்சு, அந்த பையன் என்ன நம்பினா, நான் எப்படி துரோகம் பண்ண முடியும்? வீட்டில் இருக்கவங்க இமோஷனலி பிளாக்மெயில் பண்ணாக்கணும், நீ சாவணும் அப்படின்னு தான் உன் விதி இருந்துச்சுன்னா நான் என்னமா பண்ண முடியும்? நான் அந்த பொண்ணை இவங்க இமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க, தெளிவாக புரியும். ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப நேர்த்தி இருக்கும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் கரெக்டாக பிளான் பண்ணி அதை செய்யக்கூடியவங்க. என்னோட சுகம் முக்கியம் நினைக்கிறவங்க கிடையாது, என்னை நம்பினவங்க கிட்ட நான் கொடுத்த வாக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதனால தான் இந்த மாதிரி அப்பாற்பட்டு காதல், அதே மாதிரி திருமணம், கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட கடைசி வரைக்கும் நல்லா வாழ்வாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கே 11ஆம் பாவம் இல்லைங்களா, லாபக்கணக்கு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கும்பம் பார்த்தீங்கன்னா இப்போ தைரியத்தை இழந்து இருந்தாலும் குரு அவங்களோட தைரியத்தை மீட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சார். பர்டிகுலரா இதுதான் விடுதலை அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சியால எது சொல்லலாம்? அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சார் ஆல்மோஸ்ட் எல்லாமே விடுதலை. கடகத்துக்கு நம்ம எப்படி சொன்னோம் அந்த மாதிரி கடன்லேருந்து விடுதலை, நோயிலேருந்து விடுதலை, அதே மாதிரி தேவையில்லாமல் அவங்க பேரில் அசிங்கம், அவமானம், தலைகுனிவு அப்படின்னு ஏற்பட்டுச்சு, செய்யாத தப்புக்கு அவங்க சஃபர் ஆனாங்க, அதிலேருந்து விடுதலை. ஃபேமிலியோட ப்ரெஷர்ஸ்லேருந்து விடுதலை, வேலை செய்கிற ப்ரெஷர்ஸ்லேருந்து விடுதலை, இப்படி எல்லாத்துலேருந்து விடுதலை சார். இப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா எது சொல்லலாம்?
பர்டிகுலர் விஷயத்துல கவனமா இருக்கணும், ஒண்ணுத்துல கவனமா இருக்கணும். சுயஸ்தானத்துல ராகு இருக்கான். சுயஸ்தானத்துல ராகு இருக்கான் அப்படின் போது என்ன அப்படின்னா, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் வரும். அது ஒரு விதத்துல நல்லது. எப்படின்னா லைஃப்ல சாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், சக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எது கொடுத்தாலும் இந்த யாஷ் வந்து ஒரு கேஜிஎஃப் படத்துல சொல்லுவார் பார்த்தீங்களா, இன்னும் வேணும் இன்னும் வேணும், அந்த மாதிரி எண்ணம் வரும். அது ரொம்ப நல்லது வேலை செய்யறதுல, சாதிக்கிறதுல. ஆனா அதே எண்ணம் வந்து காதல் காமத்திலயும் வரும். அதுல கவனம் வேணும். அந்த இன்னும் வேணும் இன்னும் வேணும், குடும்பத்தை கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும் அப்படின்னு இவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, எதிர் வீட்டுக்காரன் பாரு தப்பா தானே சம்பாதிக்கிறான், அந்த 3வது தெருல இருக்க 4வது வீடு பாரு அவன் ரொம்ப ஃப்ராடுத்தனம் பண்றான், எல்லாமே ஃப்ராடுத்தனம் செஞ்சு தானே ரொம்ப சௌக்கியமா சம்பாதிக்கிறான், நம்மளும் ஏன் ஃப்ராடுத்தனம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும், ஒரு இனம் புரியாத குழப்பம், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் அதெல்லாம் வரும். இதெல்லாம் ராகு பின்னக்கூடிய மாய வலை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தப்பான வழியில பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா நீங்க அதுக்கு லாக்கிப்பட்டு வர மாட்டீங்க. காரணம் என்ன, உங்க ராசி அதிபன் சனி பகவான் போட்டு தள்ளிடுவான். அதனால நம்ம முன்னேறணும்னு நினைச்சா முன்னேற முடியாது. இப்ப முன்னேறினாலும் 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு சனி சாதகமா இல்லாம பாதகமா வரும்போது நீ அந்த காலகட்டத்துல இந்த தப்பு பண்ணேன்னு போட்டுருவோம். இப்ப நம்ம சில அரசியல்வாதிகள்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊழல் பண்ணாரு, இப்ப அவர் தலை ஃபைல்லாம் கலருவாங்க. அதெல்லாம் வந்து சனி வந்து சாதகமா வராத காலகட்டம். அப்ப நீ கும்பத்துல பிறந்தே ஆல்வேஸ் உன் வழி தனி வழி, நேர் வழி. நீ நேர் வழியிலே பெரிய லெவல்ல சாதிக்கலாம், நீ என்னத்துக்கு குறுக்கோழியில போகணும், இதுல கவனம் அப்படின்றது வேணும் சார். ஓகே மேம். இவங்களுக்கு வழிபாடுன்னு சொன்னா என்ன மேம் சொல்ல? வழிபாடு அப்படின்னு சொன்னா நம்ம மதம் மாறிய ஒரு வழிபாடும் ஒண்ணு உண்டு. மதம் மாறிய வழிபாடு அந்த ஜென்மத்துல இருக்க ராகுவை பசிஃபை பண்றதுக்கு பொதுவா 9 கோள்களும் ஈசனோட காலடியில. சிவன் கோயில போயிட்டு நீ சும்மா உட்காரு, முடியும்னா ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல அந்த ஈசனை கும்பேஸ்வரர் போய் ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வா. முடியல அப்படின்னா வீட்டு பக்கத்துல எந்த சிவன் கோயில் இருக்குனாலும் கம்முன்னு போய் உட்காரு, போதுமானது. நீ கும்புற நிலைமையில உன் மைண்ட் இல்ல, சோ நீ கவலைப்பட வேண்டாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா தர்கா போயிட்டு வா. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்துயிசம் மட்டும்தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு இல்லை. இந்த ராகு அப்படின்னாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்கா போறது அப்படின்றது ஜென்மத்துல இருக்க ராகுவை பசிஃபை பண்றது. அதே மாதிரி கேத்து சம் இம்பேலன்சஸ் இருக்குன்னா டாகை வந்து பராமரிக்கிறது ஒண்ணு, சர்ச்சுக்கு போயிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் கும்பிடுவோம். இந்த மாதிரி விஷயமும் உண்டு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சார் இந்து மதம் மட்டுமே நம்ம வந்து யோசிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். இன் ஜென்ரல் ஆன்மீகவாதி அப்படின்னா தாராளமா போகலாம், தப்பு இல்லை. இங்க எப்படி ஜீவசமாதி வழிபடுறோமோ அந்த மாதிரி தர்கா போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். நம்மளுக்கு வழிபாடு பண்ணலாம் தெரியாது, we people are born into. அப்ப தர்கால போய் உட்காந்துட்டு வா, போயிட்டு வா, உனக்கு அங்க ராகு பசிஃபை ஆகும். இங்க ராகு ஜீசஸ் வழிபட்டா கேத்து. ஆனா இவங்களுக்கு இப்ப ஜீசஸ் வழிபாடு பண்ணணும் அப்படின்றது இல்ல. இவங்க வந்து தர்கா போயிட்டு வர்றது இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். நான் சிவனை தவிர வேற யாருமே வழிபாடு பண்ண மாட்டேம்மா, இப்ப என்ன மாதிரி நான் ஈசனை தவிர வேற யாருமே வழிபாடு பண்ண மாட்டேன், அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் இருக்கீங்க, சிவன் கோயில போயிட்டு உட்காந்துட்டு வாங்க. 9 கோள்களும் பகவான் ஈசன் காலடியில. அதுக்கும் மேல ராசி அதிபன் சனி, சனிக்கு கடவுள் ஈசன். தர்கா போறதும் ஒரு வழிபாடு இருக்கு. ரெண்டுத்துல எதுனாலும் நீங்க பண்ணுங்க, உங்களோட ஆப்ஷன் தான். சூப்பர் மேம். இவங்களுக்கு எவ்வளவு மார்க் தரலாம் மதிப்பெண் வரும்போது? நம்ம சொல்றதெல்லாம் ப்ராப்பரா செய்யறாங்க அப்படின்னா 78% கொடுக்கலாம் சார். மேம் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்ப 12 ராசியும் கடந்து வரதுக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசா அமோகம் ஆகும் அப்படின்றதுல இல்லை. இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சுதான் உட்கார்றாரு, கடகத்துல தான் உட்கார போறாரு. அப்ப இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்கா மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்றதுக்கு இப்படி எல்லாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்துல ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் மேல குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்ப சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்ப மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, அதுக்கும் மேல தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல இருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போறது இல்ல, கட்டுண்டு கிடக்க போறாரு. இது ஒரு பெருத்த ரிலீஃப், ஒரு வருஷம். புரியுதுங்களா. நடுவுல செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்ப மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம் இதுல கவனமா இருக்கணும்னு, கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாம அவரோட உச்ச பார்வை
வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போகுது. இப்போ மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா சனியே லாப சனியாக இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியாக இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியாக இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவாக நிதானமாக நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா? அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பலன்களை நிதானமாக இன்டென்சிஃபைடாக கொடுப்பான். இப்போ பலன்களை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடகடகடன்னு இன்டென்சிஃபைடாக நற்பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா காக்கும் குருவாக வராரு, எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவாக வராரு அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ் சார். அதுக்கும் மேலே உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமாக 5, 7, 9 குருனோட விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே. இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்ப குரு பயிற்சி குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளோட விலை அப்படின்றது சாலிடா குறையும். ஓகேங்களா? தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா? ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின் போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும். இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பார்த்தீங்களா? டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை, அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம். இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள். இப்போ இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க. இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸு, இல்லைனா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல, இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.